ஹஜ்ஜி செல்பவர்கள் ஊரை அழைத்து விருந்தளிக்கலாமா? இந்த ஊரை அழைத்து விருந்தளித்தல் என்பது நேரடியாக இப்படி அளிக்க கூடாது என்றோ அளிக்கலாம் என்றோ நமக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அது வசதி உள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த ஹஜ்ஜுடைய விருந்து என்று நீங்கள் ஒன்றை பழக்கத்தில் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா அதுவும் ஹஜ்ஜுடைய செலவுல இப்ப ஆயிரும். ஒரு 75,000 ரூபாயில ஹஜ்ஜிக்கு போகலான்னு வைங்களேன். விருந்துக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவழிக்கணும்னு வரும்போது 85 ரூபாய் இருந்தவருக்கு தான் ஹஜ்ஜி கடமைன்னு ஆயிரும். ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஒரு வசதி இருக்கு, சோறு கொடுக்க வசதி இல்லையே, இன்னொரு 10,000 ரூபாய் திரட்டுவோமேங்கிற மாதிரி ஆயிரும். அப்ப மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்க கடமை என்பது போல இந்த செயல் காட்டுற காரணத்தினால இதை நம்ம தவிர்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களும் வெளியூருக்கு நீண்ட பல கிலோமீட்டர் தொலைவுல தான் ஹஜ்ஜிக்கு போனாங்க. அப்படி போகும்பொழுது நாங்கெல்லாம் ஹஜ்ஜிக்கு போறோம் அப்படின்னு மக்களுக்கு சொல்லவும் இல்லை, விளம்பரப்படுத்தவும் இல்லை, அதுக்கு விருந்து கொடுக்கவும் இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத ஒன்றை நாம செய்யக்கூடாது. ஒண்ணு. இரண்டாவது இந்த ஹஜ்ஜிங்கிறதோ மற்ற வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக இறை திருப்தியை நாடி செய்யக்கூடிய வகையில தான் அமைந்திருக்க வேண்டும். இப்ப இந்த விருந்துன்னு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதுல நம்மளை அறியாம அதுல ஒரு பப்ளிசிட்டி, அதுல ஒரு விளம்பரம் அமைந்து இருக்கிறது. அதாவது ஒரு ஹஜ்ஜிக்கு போறாராம், என்னவா ஹஜ்ஜிக்கு போறாரு அதுதான் விருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது நாம ஹஜ்ஜிக்கு போறோங்கிற ஒரு நியூஸை மக்களுக்கு சொல்லணும் என்பது அதற்குள்ள அடங்கி விடுமையானால் நம்முடைய அமலுக்கு நன்மை இல்லாம கூட போயிடும். ஏன்னா அல்லாஹ் எந்த அமலுக்கு கூலி தருவான் என்றால் எது இஹ்லாஸாக அவனுடைய திருப்தியை நாடி தூய எண்ணத்தோடு செய்யப்படுகிறதோ அதுக்கு மட்டும்தான் அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கும். அப்ப அல்லாஹ்விடத்துல உள்ள கூலியை நமக்கு இல்லாமல் ஆக்குற ஒரு செயலாக இந்த விருந்தளித்தல் என்றது அமைந்துவிடும். ஹஜ்ஜுடைய செலவுல இதுவும் சேர்க்கப்பட்டுவிடும். இந்த மாதிரியான காரணத்தினால நம்ம இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும்.